அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாமினர் ஜூனியர் பைலிப் சீனியர் பைலிப் ப்ராசஸ் ரைட்டர் ப்ராசஸர் ஜெராக்ஸ் அப்புறம் டிரைவருக்குலாம் வந்து மீண்டும் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்காக டைம் கொடுத்துருந்தாங்க திங்கட்கிழமை காலையிலேருந்து. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 6/2/2025 18 மணி நேரம், அதாவது மாலை 6 மணி வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ டைம் வந்து முடிஞ்சிருச்சு, ரைட்டா? ஸோ நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே மேபி வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஒரு 10% பார்த்தீங்க அப்படின்னா மேபி வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணாமல் முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிறைய வெப்சைட்டில் நிறைய இஷ்யூ இருந்தது இல்லையா, ஓப்பன் பண்ண முடியல, லாகின் பண்ண முடியல, நிறைய இஷ்யூலாம் போயிட்டு இருந்தது. ஸோ இது சார்ந்த ஸ்டூடெண்ட் வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய சந்தேகத்துக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சார் என்னால் லாகின் பண்ண முடியல, நான் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியல, என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்னை வந்து செலெக்ஷன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒன்று கேட்குறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சார் நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து கலரில் வந்து பண்ணிட்டேன், ஸ்கேன் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணல, இதனால் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. ஸோ அடுத்த கட்டமாக எல்லாரும் கேட்குறது தான், ஸோ அடுத்து எப்போ சார் ரிசல்ட் கொடுப்பாங்க, ஸோ எப்போ சார் செலெக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்றது வழக்கமாக கேட்குற கேள்வி. அது ஒரு கேள்வி வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம 2 தான் வந்திருக்கு. அதாவது 10ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கும் டிரைவருக்கு மட்டும் தான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து 8ஆம் வகுப்பு கல்வி தகுதிக்கான ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் காப்பிஸ்ட் அண்டர் இருக்கும். அதே மாதிரி எழுத படிக்க தெரிஞ்ச போதுன்னு சொல்லக்கூடிய அந்த வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசால்ஜி, கார்டனர், சம்திங் கிளீனிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதுக்கும் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது எங்களுக்கு எப்போ சார் வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்படின்றது கேட்குறீங்க. ஸோ இது சார்ந்த கேள்விகளுக்கான பதிலை வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சார் என்னால் இவங்க கொடுத்த இந்த டைம் மாலை 6 மணி 6/2/2025 ஏதோ ஒரு ரீசன், இமெயில் ஐடி தப்புன்னு வந்திருக்கலாம், பாஸ்வேர்டு தப்புன்னு வந்திருக்கலாம், லாகின் ஆகிருக்காது, ஆனால் சரியான இமெயில் ஐடி கொடுத்துமே ஓப்பன் பண்ண முடியல, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆப்ஷன் காட்டல, ஜஸ்ட் வியூ ஆப்ஷன் வந்துச்சு. நிறைய முறை வந்து நீங்கள் ட்ரை பண்ணியுமே அப்லோட் பண்ண முடியல, என்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து செலெக்ஷன் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து அஃபிஷியலாக நம்மளால் சொல்ல முடியாது. பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது சரியாக அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி தான் உங்கள் அப்ளிகேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதை கன்சிடர் பண்ணியே வந்து ரிசல்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா? இந்த இன்டிமேஷன் மெயினாக வந்து கொடுத்தது காரணமே நிறைய ப்ரியாரிட்டிகள் கொடுத்துருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் நிறைய பேர் அப்லோடு பண்ணலை, அல்லது வந்து சரியாக அப்லோடு பண்ணலை, அப்லோடு பண்ணியிருப்பாங்க, அது வந்து கிளாரிட்டியாக இருந்திருக்காது, ரைட்டா? ஸோ இந்த காரணத்துக்காக ரிசல்ட்டை போடும்போது நிறைய ப்ரியாரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வேகன்சி பொசிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கரெக்டாக போடணும் அப்படின்றதுக்காக மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரியாரிட்டி இருக்கிறவங்க ஒன்று ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது சரியாக சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, அது அப்லோடே பண்ணாமல் இருந்து இந்த டைமும் பண்ணல அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் வந்து மேபி உங்களுக்கு வராமல் இருக்கலாம். மற்றபட்டுக்கு வந்து நீங்கள் கட் ஆஃப் உள்ளே இருக்கீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும். ப்ரியாரிட்டி எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பிஎஸ்டி இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன், அதனால் நான் ஃபஸ்ட்டே பண்ணிட்டேன், இந்த டைம் வந்து சரியாக என்னால் பண்ண முடியல அப்படின்னால கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரிசல்ட் வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண முடியல அப்படின்னா 100% வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து ஏற்கனவே பண்ணதை வச்சும் நீங்கள் எடுத்த மார்க் கட் ஆஃப் வச்சு வந்து கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வருவதற்கான வாய்ப்பில் இருக்குது. ஸோ பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேரால் அப்லோடு பண்ண முடியல, அது பல்வேறு காரணங்கள் இருக்குது, ஓகேங்களா? சரி, ரெண்டாவது வந்து கலரில் பண்ணிவிட்டேன் சார், ஸ்கேன் பண்ணி கலரில் நான் அப்லோட் பண்ணிட்டேன், என்ன வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு கேட்குறீங்க. நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ண சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, அது கொஞ்சம் அந்த கிளாரிட்டி கரெக்டாக இருக்கணும், அந்த ரிசல்ட்டை போடுறதுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த நம்பரை மற்ற டீட்டெயிலாக வந்து சரியாக தெரியணுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒருவேளை நீங்கள் கலரில் பண்ணியிருக்கீங்க, ஆனால் வந்து சர்டிஃபிகேட் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, கிளியராக இருக்குது, பார்த்தா கரெக்டாக நல்லா தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கலரில் பண்ணவங்களும் வந்து ரிசல்ட்டு வரும்போது உங்கள் பேரும் வரும், ரைட்டா? ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது ரெண்டாவது. இதுக்கான ரிசல்ட் எப்போ சார் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய அந்த அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து மேனுவலாக செக் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது. இப்போ நீங்களா ஆன்லைனில் அப்லோட் பண்ணீங்க இல்லையா, ஸோ இதை மறுபடியும் ஒரு டைம் அவங்க ரிசல்ட் கொடுப்பதுக்கு முன்னாடி மேனுவலாக செக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து மினிமம் ஒரு 1 வீக்காவது ஆகும், ரைட்டா? ஸோ அதனால் வந்து இப்போ எக்ஸாமினருக்கு டிரைவருக்கான ரிசல்ட் வந்து இன்னும் ஒரு 10 days அல்லது 1 week கழிச்சு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறவங்களுக்கு. ஸோ அடுத்தது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வாட்ச்மேனுக்குலாம் எப்போ சார் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான அந்த இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி நெக்ஸ்ட் வீக் கூட கொடுக்கலாம், அல்லது இந்த வார எண்டிங்கில் கூட கொடுக்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து அடுத்த இன்டிமேஷன் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா இவங்களுக்கு முடிஞ்சது இல்லையா, அடுத்தது உங்களை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணாலும் இன்டிமேஷன் வரலாம். ஸோ இன்டிமேஷன் வந்துச்சு அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்களும் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க, ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்பீங்க, அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த டவுட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ரைட்டா? ரிசல்ட் எப்போ வரும், ஆஃபீஸ்லாம் இதுக்கெலாம் வந்து எப்போ வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கான இது கொடுப்பாங்க அப்போல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து
மோஸ்ட் ஆஃப் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதவங்க பயப்படாதீங்க, கலரில் பண்ணவங்களும் வந்து பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது, இந்த ப்ராசஸ்லாம் செக் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க. மேபி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே கூட ரிசல்ட் வரலாம். எல்லா ரிசல்ட்டும் ஒன்றா தான் கொடுக்கணுன்றதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாமில் ஜூனியர் பயோலப் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிடையாது. டைரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ப்ளஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஒரு 10 days அல்லது 1 weekல வந்து சர்டிஃபிகேட்டை மீண்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா தான் இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஒருவேளை நீங்கள் வந்து அப்லோடு பண்ண முடியல, அப்லோடு பண்ணலை அப்படின்னா என்ன காரணத்தினால கடைசி வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 4 days டைம் கொடுத்துட்டாங்க இல்லையா? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் 4 நாள் டைம் கொடுத்தாங்க. இந்த 4 daysம் நீங்கள் முயற்சி பண்ணி உங்களால் அப்லோடு பண்ண முடியாமல் போனதுக்கு என்ன காரணம், என்ன எரர் வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ணாதவங்க எல்லாருமே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் வந்து அப்லோடு பண்ண முடியாமல் போயிருக்கு, ஸோ அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க அப்படின்றத நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம். மேபி நம்ம வீடியோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் யாராக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து ஆஃபீஸர் வந்து நம்ம செக் பண்ணாங்க அப்படின்னா கமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போலாம் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நமக்கு அந்த டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காலையில் வந்து டைம் வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் வந்து டைம் கொடுக்கணும், நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். காலையில் ஒரு 10 மணி வாக்கில் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ நம்ம ரிக்வஸ்ட் பண்ணாங்களா கொடுத்தாங்களா இல்லை அவங்கள கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்கு டிஎன்பிசி ஆகட்டும், டிஆர்பி ஆகட்டும், போலீஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆகட்டும், இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆகட்டும், ஸோ எல்லாருமே வந்து யூடியூப் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. யார் என்னென்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ நீங்கள் டிஎன்பிசிக்கு கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போயிட்டு அதுக்கு சம்பந்தமா இல்லை நாங்கள் சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம் நம்பாதீங்கன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகளை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோடு பண்ண முடியாமல் போனதுக்கு என்ன காரணம், என்ன வந்து ஓப்பன் ஆகலை, என்ன இஷ்யூ அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருமே சொல்லுங்கள். அதாவது பண்ண முடியாதவங்க எல்லாருமே சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது நிறைய பேர் பண்ணல அப்படின்னா ஸோ அவங்கள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, இவ்வளோ பேரால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, ஸோ ஓகே நம்ம வந்து இவங்களால ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்றது கூட முடிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தது குரூப் 4க்கு வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருக்கோம். அட்மிஷன் வந்து போயிட்டுருக்குப்பா. ஸோ ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோவும் நம்ம கொடுப்போம். அதுமாதிரி நியூ சிலபஸ் படி உங்களுக்கு தமிழுக்கு நோட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து 7 யூனிட்டுக்குமே கொடுத்துருவோம். ஜிகே நோட்ஸு, 1 year கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் ஒரு 1000 கொஸ்டின் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலும் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருப்போம். ரைட்டா? ஸோ அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கப்பா. ஸோ ஆஃபர் போயிட்டுருக்கு, 50% ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் படிக்கக்கூடிய நண்பர்கள், படித்த நண்பர்கள், நம்மக்கிட்ட படித்தவங்களும் சரி அல்லது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் சரி, இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி குரூப் 4க்கான அட்மிஷன் வந்து நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியில் போட்டுக்கோங்க. நிச்சயம் குரூப் 4 வெற்றி பெறுவதற்கு ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு வந்து வீடியோ மெட்டீரியல் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஒர்த்தாக நம்ம கொடுப்போம். நிச்சயம் குரூப் 4 வந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபோர்ட் வந்து எங்கள் சைடில் தான் நாங்கள் கொடுப்போம். ரைட்டா? ஸோ எங்கள் சைடில் மட்டுமே கொடுத்தா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு நான் உறுதிப்பாடு கொடுக்க முடியாது. நீங்களும் படிக்கணும், நாங்களும் உங்களை வந்து படிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக ஒர்த்தான ஒரு பேட்ச், வீடியோஸ், மெட்டீரியல் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரைட்டா? உங்களை தூக்கி விடக்கூடிய, உங்களை அரசு பணிக்கு அனுப்பக்கூடிய, உங்களுக்கு ஒரு துணையாக, ஒரு ஹெல்ப்பாக வந்து ஒரு தூணாக வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கூட நாங்கள் நிற்போம். ஸோ அதனால் வந்து குரூப் 4 பேட்சில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா 8017811561 ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஸோ நீங்கள் வந்து கேட்டு நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியுது இல்லையா? 8012781561 ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மேற்கொண்டு விவரங்களை கேட்டுட்டு ஷெட்யூல் வேணுன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம டெஸ்ட் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது வந்து 100 days வந்து ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி உங்களுக்கு இருக்கும். ரைட்டா? இதில் டாபிக் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, முழுமாத தேர்வு எல்லாமே உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். நன்றி, வணக்கம்.